ஒரு மின்சார கம்பத்தில் ஒரு சிட்டுக்குருவி 3 மின்சார கம்பிகளில் ஒரு மின்சார கம்பியில் அமர்ந்து இருந்தது. அப்போது ஒரு பாம்பு சிட்டுக்குருவியை பிடித்து சாப்பிட வந்தது. அதை அந்த சிட்டுக்குருவியும் பார்த்தது. பார்த்தும் அந்த இடத்தை விட்டு பறந்து செல்லாமல் இருந்தது. காரணம், சிட்டுக்குருவியின் நண்பன் ஒருவனை போன வாரம் அந்த பாம்பு சாப்பிட்டு விழுங்கிவிட்டது. அதற்கு பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தது. அதற்காக அதன் நண்பர்களுடன் பெரிய திட்டம் போட்டது. நண்பர்களும் அந்த பாம்பிற்கு சரியான பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்காக நண்பர்களும் திட்டம் போட்டார்கள். அந்த திட்டத்திற்காக அந்த சிட்டுக்குருவியும் பல வழிகளை தாங்கிக் கொண்டு அந்த மின்சார கம்பியின் மீது அமர்ந்தது. பாம்பும் சிட்டுக்குருவியை நோக்கி மெதுவாக ஊர்ந்து வந்தது. சிட்டுக்குருவியும் தூங்குவது போல் நடித்தது. சிட்டுக்குருவி மின்சார கம்பியிலிருந்து இரண்டாவதாக அமர்ந்து இருந்தது. பாம்பும் அதே மின்சார கம்பியில் ஊர்ந்து வந்து கொண்டிருந்தது. சிட்டுக்குருவி பாம்பு வருவதை பார்த்துவிட்டு இரண்டாவது கம்பியிலிருந்து முதல் கம்பிற்கு மாறி அமர்ந்தது. பாம்பு சிறிது நேரம் அசையாமல் சிலை போல நின்றது. சிட்டுக்குருவி முதல் கம்பிற்கு மாறி அமர்ந்தவுடன் பாம்பு இரண்டாவது கம்பியிலிருந்து முதல் மின்சார கம்பிற்கு மாறுவதற்காக ஊர்ந்து வந்தது. திடீர் என டமால் டமால் என சத்தம் கேட்டது. மின்சாரம் தாக்கி பாம்பு கீழே விழுந்தது. என்ன நடந்தது என்றால், பாம்பு இரண்டாவது கம்பியிலிருந்து முதல் கம்பிற்கு மாறும் பொழுது மின்சார கம்பிற்கு இடையே ஒரு இணைப்பு ஏற்பட்டதன் விளைவாய் பாம்பிற்கு மின்சாரம் தாக்கியது. சரியான தருணத்தில் சிட்டுக்குருவியும் பாம்பின் வாயில் பிடி படாமல் பறந்து சென்றுவிட்டது. எதிர்பார்த்த மாதிரி பாம்பிற்கு ஒரு நல்ல பாடம் புகுத்தியது அந்த சிட்டுக்குருவி.